Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடத்துனரை கண்டித்து அரசு பேருந்தை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கலிபா என்பவர் குடும்பத்துடன் மதுரையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்ல அரசு பேருந்தில் ஏற முயன்றார். அப்போது தஞ்சாவூர் செல்லும் பயணிகள் மட்டும் முதலில் ஏறுங்கள் என நடத்துனர் கண்டிப்புடன் கூறியதால் கலிபாவும் அவரது குடும்பத்தினரும் நின்றவாறே பயணம் செய்தனர். திருப்பத்தூர் வந்தவுடன் பேருந்து நிலையத்தில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அரசு பேருந்தை மறித்து நடத்துனர் ஓட்டுநரிடம் கலிபா வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விடியா ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் ஆணவத்துடன் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் விளையாட்டு மைதானத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையில் தீயணைப்புத்துறைக்கு எதிரே உள்ள விளையாட்டு மைதானத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதனால் திறந்தவெளியாக மாறிய மைதானத்தின் புதர்களுக்குள் மர்ம நபர்களின் நடமாட்டம் அதிகரித்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இதனால் ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் மைதானத்துக்கு உடனடியாக சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. அருள்மிகு ஸ்ரீ வனப்பேச்சியம்மன் வருஷாபிஷேக விழாவையொட்டி சிறிய மாடு பெரிய மாடு என இரு பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. சிறிய மாடுகளுக்கு 10 கிலோமீட்டர் தூரமும் பெரிய மாடுகளுக்கு 14 கிலோமீட்டர் தூரமும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டன. இப்போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்கள் சாரதிகளுக்கு கடலாடி அதிமுக ஒன்றிய செயலாளர் NK முனியசாமி பாண்டியன் பரிசு வழங்கி கௌரவித்தார். திருவாரூரில் உள்ள பழுதடைந்த அரசு நீச்சல் குளத்தை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள நீச்சல் குளத்தின் உடைமாற்றும் அறை மற்றும் குளியலறை கட்டடங்கள் பழுதடைந்து பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் நீச்சல் குளத்தில் தண்ணீர் சுத்திகரிப்பு செய்யும் இயந்திரத்திலும் பழுது ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த நீச்சல் குளம் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பு மூடப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த நீச்சல் குளத்தை விடியா ஸ்டாலின் அரசு சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்வை பொதுமக்கள் புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணமங்கலம் பிர்காவுக்குட்பட்ட காட்டுக்காநல்லூர், கொளத்தூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளுக்கான மக்கள் குறைதீர் ஜமாபந்தி நிகழ்வு நடைபெற்றது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் எந்த குறைதீர்க்கும் கூட்டங்களும் கண்துடைப்பு நாடகமாகவே நடைபெறுவதை அறிந்த பொதுமக்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். இதனால் ஜமாபந்தி நிகழ்வில் நாற்காலிகள் வெறிச்சோடியதைக் கண்டு விடியா அரசின் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே பாப்பாக்குளம் கிராமத்தில் சீரான குடிநீர் வராததை கண்டித்து பெண்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பாப்பாக்குளம் கிராமத்தில் கடந்த 3 மாதங்களாக காவிரி குடிநீர் விநியோகம் செய்யாததால் குடம் ஒன்றுக்கு 10 ரூபாய் கொடுத்து வாங்கி பருகுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் முறையிட்டு எந்த பலனும் கிடைக்காததால் காலி குடங்களுடன் பெண்கள் கடலாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்கள் ஊரில் தண்ணி எதுவுமே வர கிடையாது. வந்தால் ஒரு நாளுக்கு ட்ரிப்பு வருது, இல்லாட்டா மறுபடியும் வரல. நாங்கள் 10 ரூபாய்க்கு கூட பண்ணி 10 ரூபாய்க்கு வாங்கி தான் நாங்கள் குடிக்கிறோம். எங்கள் டேங்கே விழுந்துரும் போல் இருக்குது. அப்படி ஒரு கஷ்ட சூழ்நிலையில் நாங்கள் மலங்காட்டில் காட்டு வசியை குடியிருந்த மாதிரி நாங்கள் இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் பரவலாக மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெருமாள் மலை, பேத்துப்பாறை, பண்ணைக்காடு, தாண்டிக்குடி போன்ற பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மதுரையில் பெய்த திடீர் மழையால் மாநகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் சாலைகளில் குளம் போல் தேங்கிய நிலையில் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கோரிப்பாளையம், ஆணையூர், கீழவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். செல்லூர் தத்தநேரி செல்லும் பிரதான சாலையில் ரவுண்டானா பகுதியில் மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்ட விளம்பர பதாகை முறிந்து அருகில் இருந்த குடியிருப்பின் மீது விழுந்ததில் வீடுகள் சேதமடைந்தன. மேலும் மதுரை நத்தம் பறக்கும் பாலத்தின் மேலிருந்து அருவி போல் கொட்டிய மழை நீரால் பாலத்தின் அடியில் இருந்த சாலையில் மழைநீர் தேங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் மின்கம்பம் விழுந்து பேட்டரி கார் சேவை பாதிக்கப்பட்டது. பழனி மலையடிவாரத்தில் சூறாவளி காற்று காரணமாக மின்கம்பம் கிரிவல பாதையில் விழுந்தது. இதன் காரணமாக பேட்டரி கார் சேவையை இயக்க இயலாத நிலை ஏற்பட்டது. திமுக ஆட்சியில் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கும்பகோணத்தில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே தெருக்களில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். கும்பகோணம் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தாராசுரம், கொர்க்கை, அம்மாசத்திரம், திருபுவனம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே சாலையில் தண்ணீர் தேங்கும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. வெயில் வாட்டி எடுத்து வந்த நிலையில் காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்தது. கல்பட்டு, சோமசமுத்திரம், பாராஞ்சி, பரவத்தூர், புலிவலம், கொடைக்கல், ஜம்புக்குளம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் சுமார் 30 நிமிடங்களுக்கு பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வளர்ச்சிப் பணிகள் தடுத்து நிறுத்தியதை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் போராட்டம் நடத்தியதை அடுத்து விடியா ஆட்சியின் வனத்துறை பணிந்தது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதி 5 லட்சம் ரூபாயில் பால்மேடு காலனியில் சாலை அமைக்கும் பணியும் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாலப்பணியையும் வனத்துறை தடுத்து நிறுத்திவிட்டது. வனத்துறையின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கூடலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் அப்பகுதி மக்கள் வன அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் நிறுத்தப்பட்ட பணிகளின் கட்டுமான பணி மீண்டும் துவங்கப்படும் என உறுதியளித்தனர். அதன் அடிப்படையில் நம்ம டிஎஃப்ஓ சார், தாசில்தார் சார்லாம் வந்தாங்க. எனக்கு ஒரு 2-3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்துல மீண்டும் இன்றைக்கே அளந்து அது வனத்துறைக்கு சொந்தமான இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த சாலையை உடனடியாக அந்த 100 அடி சாலையை உடனடியாக போடுறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி கோழிக்கொல்லி பழங்குடியின காலனிக்கு போகக்கூடிய அந்த பாலத்தையும் எஸ்ஐடிபி ஃபண்டு மூலமாக 30 லட்சம் ஒதுக்கி 1 வருஷத்துக்கு மேலான நிலையில் அதையும் போடுறதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்.